Chapter 4, Exercise 4.2, question number 14 கான solution. Question number 14. How many strings are there using the letters of the word intermediate if vowels and consonants are alternative? அதாவது intermediate என்ற வார்த்தையில் உள்ள இடம் பயன்படுத்தி கீழ்காண நிபந்தனை உட்பட எத்தனை எழுத்து சரங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 4 பகுதிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருமாறு. vowels and consonants are alternative, மாற்றி வர மாதிரி எத்தனை எழுத்து சரங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இன்னும் 3 இது இருக்குது. மொத்தம் 4 கணக்குகள் இருக்குது. இப்போ ஒன்றுனா பார்ப்போம். மொத்தம் இன்டர்மீடியேட் அப்படிங்கிற வார்த்தையில் பார்த்தோம்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா டோட்டலாக வந்து 12 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் 12 லெட்டர்ஸில் உயிரெழுத்துக்கள், அதாவது வவல்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் இதில் வந்து ஐ இருக்குது, ஈ இருக்குது, அப்புறம் இ 2 தடவை இருக்குது, அப்புறம் ஐ இன்னொரு தடவை இருக்குது, அப்புறம் ஏ இருக்குது, அப்புறம் இ இன்னொரு தடவை இருக்குது. அப்போ 3 தடவை இ இருக்குது. இப்போ 6 உயிரெழுத்துக்கள் இருக்குது, 6 உயிரெழுத்துக்கள் இருக்குது. அடுத்தது கான்சோனன்ட்ஸ், மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? மீதம் இருக்கிறதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் தான். அது என்னென்ன இருக்குது? என் இருக்குது, டி இருக்குது, அப்புறம் ஆறு, அப்புறம் எம்மு, அப்புறம் டி, மறுபடியும் ஒரு டி. அப்போது இதுலேயும் டி வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே இ வந்து 3 டைம்ஸ் இருக்குது, ஐ வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அதனால் ரிப்பீட்டட் இருக்குது. இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு போகிறோம். என்ன கொடுத்தாங்க? உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருமாறு. வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும். இப்போ இதில் 2 கேஸ் எடுத்துக்கும். என்னென்னா வவல்ஸ் அண்ட் கான்சோனன்ட்ஸ் ஆல்டர்னேட்டிவாக வரணுங்கிறதுல ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ 6 இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இப்போ ஃபஸ்ட்டு வவல்ஸ், அதாவது உயிரெழுத்துக்கள் வருது. ஃபஸ்ட்டு வவல் வருதுன்னா அடுத்தது கான்சோனன்ட், வவல்ஸ் வருதுன்னா அடுத்தது கான்சோனன்ட். அப்போ இதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம்? உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மாறி வரலாம். இப்போ வவல்ஸ் ஆரம்பித்தா கான்சோனன்ட்ஸில் முடியும். ஏன்னா 6 + 6 மொத்தம் 12 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வவல்ஸில் ஆரம்பிச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு கேஸாக எடுத்துக்கும். முதல்ல உயிரெழுத்து வருகிறது. இப்போ 2 ஈக்குவலாக இருக்கனால இதில் பிரச்சனை இல்லை. சப்போஸ் 2 ஈக்குவலாக இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக எழுதுறதுல மாற்றங்கள் வரும், எண்ணிக்கை. இதில் 2மே ஈக்குவலாக தான் வரும். ஃபஸ்ட்டு வவல்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கான்சோனன்ட்ஸாக இருந்தாலும் நமக்கு ஈக்குவலான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் கிடைக்கும். சப்போஸ் வவல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸ்ட்லேயும் வவல்ஸ் வரும். அப்போது ஸ்டார்டிங் வித் வவல்ஸ்னால் எண்டிங் வித் வவல். ஃபஸ்ட்டு கான்சோனன்ட்ஸ் ஆரம்பிச்சுன்னா நடுவில் போகிறதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். லாஸ்ட்டு 2 கான்சோனன்ட் ஒன்றா வரும். அது மாதிரியான பிரச்சனைகள் வரும். இங்கே ஈக்குவலாக இருக்கனால நமக்கு அது மாதிரி வரல. இப்போ ஃபஸ்ட்டு வவல்ஸ் வருதுன்னா வவல்ஸ் வர்றதுக்கு எத்தனை பிளேசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6, அதாவது உயிரெழுத்துக்கள் வருவதற்கு 6 இடங்கள் வருது. 6 இடங்களில் 6 வவல்ஸை நம்ம எத்தனை வழிகளில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்னா 6 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம். அதில் வவல்ஸில் எத்தனை ரிப்பீட்டட் இருக்குது? 3 வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அவற்றுக்குள் வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் குறையும். அப்போ 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஐ இருக்குது, அப்போ அது குறையும். அப்போ முதலில் உயிரெழுத்து வருகிறது எனில் அதற்கு ஒரு நம்பர் ஆஃப் வேஸ் அப்படிங்கிறது 6 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது வவல்ஸில் வரக்கூடிய வரிசை மாற்றங்கள். கான்சோனன்ட்ஸில் வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் அவற்றுக்கும் தனித்தனியான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுவும் 6 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குது. அப்போ அது தனியாக பிரிஞ்சிடும். அதை நம்ம தனியாக எத்தனை வழிகளில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு 6 ஃபேக்டோரியல் வரும். டோட்டலாக 12ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இதை தனியாக பிரித்து இடத்த ஒதுக்கிறோம், அதுக்கு தனியாக இடத்த பிரித்து ஒதுக்கிறோம். இப்போ 6 ஃபேக்டோரியல் அதில் எத்தனை ரிப்பீட்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 டி இருக்குது. அப்போ 2 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணிடுறோம். இதுதான் நமக்கு தேவையான மொத்த வழிகள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் வவல்ஸ். இதே போல் நமக்கு அடுத்தது பார்த்தோம்னா முதலில் மெய்யெழுத்து வருது, அதாவது ஃபஸ்ட்டு கான்சோனன்ட் வருதுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்சோனன்ட்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு கான்சோனன்ட்ஸ் வந்தாலும் இது என்ன ஆகும்? அதுக்கும் 6 வேஸ் தான். அப்போது ஃபஸ்ட்டு கான்சோனன்ட்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் 6 ஃபேக்டோரியல், அதில் வந்து 2 ரிப்பீட்டட் இன்ட்டு அடுத்தது வவல்ஸை ஃபில் பண்ணுறோம். அப்போ 6 ஃபேக்டோரியல் அதில் ரிப்பீட்டட் வந்து 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். இது மாதிரி நமக்கு கிடைக்குது. இப்போ மொத்தத்தில் 2ம் ஒன்று தான். இப்போ வவல்ஸாக இருந்தாலும் கான்சோனன்ட்ஸாக இருந்தாலும் ஃபில் பண்ணுறது இதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணாலும் சரி அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணாலும் சரி ஒரே எண்ணிக்கையிலான
வேஸ் தான் நமக்கு கிடைக்குது. அப்போது நம்பர் ஆஃப் வேஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸுங்கிறப்ப ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டுமே ஒன்று தாங்கிறப்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ், மொத்த வழிகள் அப்படிங்கிறப்ப என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 6 ஃபேக்டோரியல்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6, அப்புறம் ஒரு 6 ஃபேக்டோரியல் எவ்வளோன்னா 720 அப்படின்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை 2 ஃபேக்டோரியலுக்கு 2, 3 ஃபேக்டோரியலுக்கு 6, 2 ஃபேக்டோரியலுக்கு ஒரு 2 போடலாம். இந்த 2க்கு இந்த 2, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடுது. 6 ஃபேக்டோரியலில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆகிடுது. 3 4s are 12, 12 இன்ட்டு 5 60, 60 இன்ட்டு 720 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போ 00, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 6 7s are 42. அப்போ 4320 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் வேஸ். மொத்த வழிகள் வந்து இத்தனை வழிகளில் நம்ம ஃபில் பண்ணலாம். அதில் கான்சனன்ட்ஸ் ஃபஸ்ட்டு வர மாதிரி இதில் பாதி, அதாவது 21600 வேஸில் நம்ம கான்சனன்ட் ஃபஸ்ட்டு வர மாதிரி எழுதலாம். அதே 21600 வேஸில் நம்ம வந்து வெவல்ஸ் ஃபஸ்ட்டு வர மாதிரி எழுதலாம். ரெண்டும் சேர்த்தோம்னா இவ்வளவு நமக்கு வருது. அப்போது இது எழுதுறதும் அது எழுதுறதும் தனித்தனியான பிளேசஸ் அலாட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் வேஸில் அதை ஃபில் பண்ணலாம். அந்த 6 இடங்களை அதில் வந்து இந்த ஈயை ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அந்த ஈன்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் ஈ இல்லை, அதாவது ஒரே ஈயை தான் நம்ம மாற்றி மாற்றி போடுறோம். அப்போ அதுக்குள்ளே வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் குறையுது அப்படிங்கிறதுனால தான் டிவைட் பண்ணுறோம். ஓகே, இது நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்குது. அடுத்தது இதிலே செகண்ட் பார்ட் போகிறோம். ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர். ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர்னா எல்லா வவல்ஸையும் ஒன்றா ஒரே இடத்துல வச்சிடறோம். அப்போது செகண்ட் ஒன் வந்து ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர், எல்லா உயிரெழுத்தும் ஒன்றாக வரணும். அப்படின்னா உயிரெழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா 3E இருக்குது, அப்புறம் 2 I இருக்குது, அப்புறம் ஒரு A இருக்குது. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம பைண்ட் பண்ணிடுறோம். இதை ஒரு லெட்டராக கன்சிடர் பண்ணிடுறோம். மீதம் இருக்கக்கூடிய கான்சனன்ட்ஸ், அதாவது மெய்யெழுத்துக்களை நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். 2 T இருக்குது, அப்புறம் R, M, N, அப்புறம் D, இதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறோம். அப்போது மொத்தம் வந்து நமக்கு லெட்டர்ஸ் வந்து எத்தனை இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா 1 2 3 4 5 6 7. அப்போது எல்லாமே ஒன்றாக வரணும் அப்படிங்கிறதுனால 7 லெட்டர்ஸ் உள்ளதாக எடுத்துக்கிறோம். அப்போ ஹவு மெனி நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், வழிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப மொத்தம் வந்து 7 லெட்டர்ஸாக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 7ல் 7ஐயுமே எடுத்து எத்தனை வழிகளில் நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்னா 7 ஃபேக்டோரியல். அதில் வந்து எத்தனை ரிப்பீட்டட் இருக்குன்னா இந்த இருக்கக்கூடிய T வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. அப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணிடுறோம். இன்ட்டு இந்த ஒன்றா இருக்கிற அந்த வவல்ஸில் எத்தனை ரிப்பீட்டட் இருக்குது அப்படின்னா அதுக்குள் வரக்கூடிய வரிசை மாற்றங்கள், அதுக்குள்ளே வரக்கூடிய பெர்முட்டேஷனால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அது வந்து 6 ஃபேக்டோரியல் இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது, 6 ஃபேக்டோரியல். அதில் வந்து 3 லெட்டர்ஸ் ஒன்றா இருக்குது, அப்புறம் 2 லெட்டர்ஸ் ஒன்றா இருக்குது. அப்போ இங்கே ஒரு இது கூட வருது போனதை விட கம்பேர் பண்ணோம்னா. அது ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஒன்றா நம்ம பயன் பண்ணிடுறோம். அப்புறம் அதுக்குள்ளே வரக்கூடிய வரிசை மாற்றங்களை நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். அதுலேயும் ரிப்பீட்டட் இருக்குது, இதுலேயும் ரிப்பீட்டட் இருக்குது, அதெல்லாம் டிவைட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போது இதுதான் நமக்கு செகண்டில் எல்லா வவல்ஸும் ஒன்றா வரக்கூடிய பெர்முட்டேஷன். அப்போ 7 ஃபேக்டர் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் வந்து 720 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் 2, 3 ஃபேக்டோரியல் 6, 2 ஃபேக்டோரியல் 2. அப்போ போனது போலவே இதில் 2 கேன்சல் ஆகிடுது, இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடுது, 6க்கு 6 கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 3 2s are 6, 6 5s are 30, 30 இன்ட்டு 7 210, 210 இன்ட்டு 720. இப்போ 72 இன்ட்டு 21 172, 272 144. இப்போ டோட்டலாக நமக்கு கிடைக்கக்கூடியது 152, அப்புறம் ஒரு 00 2 0 இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 151200 ஸ்ட்ரிங்ஸ் கிடைக்கும். இத்தனை வழிகளில் நம்ம இதை வந்து எல்லா ஓவல்ஸும் ஒன்றா வர மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறது இதில் செகண்ட் பார்ட் ஆஃப் த சம். இப்போ செகண்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தேர்டு என்னென்னா உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வராத வகையில். ரெண்டாவதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்,
உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வருமாறு எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை விதங்களில் எழுதலாம். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எத்தனைன்னு சொல்லி பார்த்தோம். ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர். இப்போ நம்ம என்னது நாட் டுகெதர், ஒன்றாக வராத வகையில்னா இப்போ டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட வேண்டியதான். டோட்டல் எவ்வளவு அப்படியே எடுத்துக்கிட்டு 12 லெட்டர்ஸையும் எடுத்துக்கிட்டு பண்ணோம்னா எவ்வளோ இருக்கோ அதை மைனஸ் பண்ண வேண்டியதான். இப்போ தேர்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வவல்ஸ் ஆர் நாட் டுகெதர். உயிரெழுத்துக்கள் ஒன்றாக இல்லாதவாறு உள்ள சரங்கள் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரிங்ஸ். இந்த 12 லெட்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய மொத்த சரங்கள எண்ணிக்கையிலேருந்து எதை மைனஸ் பண்ணிடலாம். முன்னாடி கண்டுபிடிச்சோமே உயிரெழுத்துக்கள் ஒன்றாக மொத்த சரங்கள்லேருந்து இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச உயிரெழுத்துக்கள் ஒன்றாக உள்ளவாறு உள்ள சரங்கள் இந்த எண்ணிக்கையை மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ மொத்த சரங்கள்னால் எவ்வளவு வரும்? மொத்த சரங்கள்னால் இப்போ நமக்கு 12 லெட்டர்ஸ் இருக்குது. 12 ஃபேக்டோரியல் டிவைடட் பை அதில் ரிப்பீட் ஆகக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வவல்ஸ்லையும் கான்சோனன்ஸையும் தனித்தனியாக பிரித்தோம். ஆனால் இங்கே பிரிக்க வேண்டியதில்லை. ஐ அப்புறம் வேறு என்ன ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஐஇ டி, இந்த 3 ரிப்பீட் ஆகுது. அந்த 3 ரிப்பீட் ஆகக்கூடியதை நம்ம டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து 3 தடவை, இப்போ 3 ஃபேக்டோரியல், ஐ வந்து 2 டைம்ஸ், டி வந்து 2 டைம்ஸ். இப்போ 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 151200. 12 ஃபேக்டோரியல்னா 1 2 2 3 4 7 into 8 into 9 into 3 factorial 6, 2 factorial 2 into 2, 6க்கு 6, 2க்கு 2 சேர்த்து 4 மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் 1512. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது 2 3s are 6, 5 7s are 35, 8 9s are 72 into 1320 மைனஸ் 151200. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது 19958,400. இதுலேருந்து 151200 மைனஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது என்னன்னா 19807200 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இதில் உயிரெழுத்துக்கள் ஒன்றாக இல்லாதவாறு, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வவல்ஸ் ஆர் நாட் டுகெதர், உயிரெழுத்துக்கள் ஒன்றாகாத வகையில் எத்தனை சரங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வவல்ஸ் ஆர் நாட் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிக்கோம். அடுத்தது நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர், நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கண்டைனிங் நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர். எந்த இரு உயிரெழுத்துக்கள் ஒன்றாக இல்லாத வகையில் உள்ள சரங்கள் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வவல்ஸ் ஆர் டுகெதர், எந்த ரெண்டும் பக்கத்தில் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம், பிளேசஸ் வந்து வவல்ஸ் வந்து 6 இருக்குது. இந்த 6 வந்து நம்ம எழுதிடுறோம். அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து நம்ம கான்சோனன்ஸை ப்ளேஸ் பண்ணுறோம். எத்தனை இடங்களில் ப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு வவல்ஸ் வராமல் தடுக்கலாம், வவல்ஸ் டுகெதர் பக்கத்தில் வராமல் தடுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பிளேஸ் இருக்குது, இந்த ஒரு பிளேஸ் இருக்குது, இந்த ஒரு பிளேஸ் 3 4 5 6 7. அப்போ 7 பிளேசஸ் இருக்குது. இந்த 7 பிளேசஸில் எதை நம்ம அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணோம்னா ஒன்று பக்கத்தில் வராமல் இருக்கும் அப்படின்னா அதில் வந்து கான்சோனன்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இதிலெல்லாம் வவல்ஸ். இப்போது இந்த செகண்ட் இதில் பார்த்தோமோ எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கே வந்துடுது. அப்போ 7 பிளேசஸில் 6 நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துடுறோம். அப்போது 7 பிளேசஸில் 6 கான்சோனன்ஸை எத்தனை வழிகளில் நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 7p6. அப்போ 7p6 வேஸில் ஃபில் பண்ணலாம். அதில் கான்சோனன்ஸில் எத்தனை ரிப்பீட்டட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கான்சோனன்ஸில், அதாவது மெய்யெழுத்துக்களில் டிடி 2 தடவை இருக்குது. அப்போ அது ரிப்பீட் ஆகும், அதால் ரிப்பீட் பண்ணிடுறோம். ஓகே. அப்புறம் அந்த வவல்ஸ் வந்து தனித்தனியாக போட்டிருக்கோமே, அதுக்குள்ளார எத்தனை வரிசை மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளார 6 ஃபேக்டோரியல், அதில் வந்து 3 ஃபேக்டோரியல் 3 ஒன்றா இருக்குது. என்னென்னா இன்னு, அப்புறம் ஐ இருக்குது, அது 2 டைம்ஸ். அப்போ அதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இது பார்த்தோம்னா செகண்டுக்கு வர ஆன்சர் மாதிரியே இருக்குது. இப்போ செகண்டுக்கு வந்த அதே இதுதான் இங்கேயும் வருது. அப்போது செகண்டுக்கு என்ன ஆன்சர் வந்தது 151200, அதே ஆன்சர் தான் இருக்கும். அப்போது ஆனால் அங்கே கொடுக்கப்பட்ட சம் வேறு. செகண்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, எல்லா உயிரெழுத்துக்கும் ஒன்றாக வருமாறு அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் அங்கே டிஃப்ரெண்ட் கான்செப்ட், ஆனால் அதே ஆன்சர் இங்கே நமக்கு கிடைக்குது. இப்போ 1512ங்கிற ஆன்சர் இங்கேயும் கிடைக்குது. ஆனால் இங்கே வேறு மாதிரியான அணுகுமுறை, அதாவது என்னென்னா 6 வவல்ஸும் பக்கத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறத ஒன்றாக இல்லாத வகையில் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால
நம்ம 7 பிளேசஸை கொண்டு வரோம். அந்த 7 பிளேசஸில் 6 கான்சனன்ட்ஸ் 6 மெய் எழுத்துக்களை 6 வழிகளில் நிரப்பலாம். அதில் 2 ரிப்பீட்டடு, அதை டிவைட் பண்ணிடுறோம். அந்த வவல்ஸ்குள்ளார 6 இருக்குது, அதை 6 ஃபேக்டர் வழியில் எழுதலாம். அதுக்குள்ளார ரிப்பீட்டட் இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போது செகண்டுக்கும் ஃபோர்த்துக்கும் ஒரே ஆன்சர். இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 14. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.